பசிக்குது. ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. என்ன சாப்பிட்லாம்? சரி, ஒரு சர்ச் போடுவோம். இது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஆச்சு. இது கண்டிப்பாக இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட வேண்டியதான். ஓகே, லெட்ஸ் டூ இட். ஹே கைஸ், ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு அனுப் ஜர்னி. ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்குறீங்களா? சமோசா. ஸோ கைஸ், சமோசான்ற போது நம்ம சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸ் தான். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்காது. எஸ் கைஸ், நம்ம சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் சமோசா பற்றி பார்க்கலாம். உங்களுக்குலாம் தெரியுமா, சமோசா இந்தியாவில் தான் ஆரிஜின் ஆச்சு நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம். பட் திங்குனா சமோசா 10th centuryயில் பர்ஷியாவில் தான் ஆரிஜின் ஆயிருக்குன்னு சொல்லி சில ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ பர்ஷியன் ரைட்டப்ஸில் எழுதியிருக்காங்க இனிஷியல் டேஸில். ஸோ அப்போது தெருக்கி பெஹங்கி அப்படின்ற ஒரு ரைட்டப்பில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க சம்பூசா அப்படின்னு தான் எழுதியிருக்காங்க. சம்பூசானா என்னென்னு கேட்குறீங்களா? பர்ஷியாவில் சம்பூசான்றது ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்றது குறிக்கும். ஸோ அவங்க ஸ்மால் ட்ரையாங்கிள்ஸ் ஷேப்பில் சமோசா பண்ணியிருக்காங்க இனிஷியல் டேஸில். அந்த பீரியடில் நிறைய ட்ராவலர்ஸ்லாம் அவங்களோட ஹார்ஸ் ரைட் பண்ணும்போது ஒரு சின்ன பேக்கில், சேடில் பேக்கில் அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். ஸோ அவங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்போது சமோசா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்படி தான் இனிஷியல் டேஸில் சமோசா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு எப்போ வந்துச்சுன்னு கேட்குறீங்களா? 13th century தான் வந்திருக்கு இந்தியாவுக்கு. ஸோ அப்போது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் வாழ்ந்துருந்த ட்ரேடர்ஸு, மெர்ச்சன்ட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க தான் இந்தியாவுக்கு சமோசாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்காங்க. சமோசா ஒரு பெரிய ராயல் ஃபுட்டாக அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த பீரியடில் அந்த பிரின்ஸு ஒரு ராஜ விருந்து கொடுக்கும் போதெல்லாம் சமோசாவை தான் கொடுத்துருக்காங்களாம். ஸோ எவ்வளோ பெரிய ஒரு பர்பஸ்க்காகலாம் சமோசா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ வேற உங்களுக்கு சமோசா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் அது டிஃப்ரெண்ட் நேமில் கூப்பிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ், பிரேசில், அப்புறம் மொசாம்பிக்கு, அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாஸ்டில்ஸ் அப்படின்றது தான் அவங்க சமோசாவுக்கு நேம் வச்சுருக்குறாங்க. ஸோ ஒரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட் ஸ்டஃபிங்ஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ இப்போ அரேபியாலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டஃபிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது சிக்கன் யூஸ் பண்ணுவாங்க. சிக்கனை நம்ம ஸ்மாஷ் பண்ணி அது கூட ஆனியன்ஸ், ஸ்பினாச், அப்புறம் ஃபீட்டல் சீஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி பண்ணுவாங்க. ஃபீட்டல் சீஸ்னால் என்னன்னு கேட்குறீங்களா? ஷீப் மில்க் இருக்குல்ல, அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற சீஸ் தான் ஃபீட்டல் சீஸ்ன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கோட் மில்க்கையும் ஷீப் மில்க்கையும் மிக்ஸ் பண்ணி அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற சீஸையும் ஃபீட்டல் சீஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்மளோட மால்தீவ்ஸ் இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை தான் மேஷ் பண்ணி ஸ்டஃபிங் பண்ணி சமோசா பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்கிற ஒரு சமோசா ஒரு டே இல்லைன்னா நல்லா இருக்குமா? நம்ம வேர்ல்டில் சமோசாக்குன்னு ஒரு டே இருக்குது. அது என்னன்னு கேட்குறீங்களா? September 5th அன்றைக்கி தான் சமோசா டே. எஸ் கைஸ், டுடே நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றதை போய் பார்த்துடலாம். லெட்ஸ் கோ. ஸோ கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு சமோசா பேட்டர் எப்படி பண்ண பார்க்கலாம். அதுக்கு 2 cups ஆஃப் மைதா மாவு இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 teaspoon ஆஃப் ஓமம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் சால்ட் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் கீயில் தான் பண்ண போகிறேன். ஸோ 4 teaspoons ஆஃப் கீ இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நான் ப்ரீத்தி ஜோரியாக் மிக்சரில் தான் பேட்டர் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க கைஸ். இன்ஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 1/2 cup ஆஃப் வாட்டர் தான் தேவைப்படும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் அதை தொட்டு பாருங்கள். அது ரொம்ப மாய்ஸ்டாக இருக்கக்கூடாது, நம்ம கையில் ஒட்டமாக இருக்கணும், அந்த சாலிடாக இருக்கணும். அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். இதை நீங்கள் 30 minutes நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கைஸ், இப்போ சமோசா ஸ்டஃபிங் பார்த்துடலாம். ஸோ கடையில் 2 teaspoon கீ எடுத்துக்கோங்க. அதில் 1 teaspoon ஜீரகம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 teaspoon தனியாக நல்லா தட்டி இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 teaspoon பெருஜீரகத்தை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 2 teaspoons ஆஃப் இஞ்சி இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. 2 teaspoons பூண்டு இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் 1 teaspoon ஆஃப் சில்லி, க்ரீன் சில்லி சாப் பண்ணி இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 onion நல்லா சாப் பண்ணி இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ ஸ்பைசஸ் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ மிளகாத்தூள் ஒரு 1 teaspoon, 1/2 teaspoon கோரியண்டர் பவுடர், 1/2 teaspoon கரம் மசாலா, 1/2 teaspoon ஜீரா பவுடர், 1/2 teaspoon கேனி பெப்பர் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஸ்பைஸ் இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேஷ் பொட்டேட்டோஸை இதில் இன்க்ளூட் பண்ணுங்கள். ஸோ அதை நல்லா உடச்சி விட்டுட்டு நீங்கள் அந்த இன்க்ரீடியன்ஸோட நல்லா ஜெல்லாக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்பைசினஸ் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் சால்ட் இன்க்ளூட் பண்ணுறதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணுங்கள். ஒரு இடத்துலையும் அந்த பொட்டேட்டோ கட்டியாக இல்லாமல் இருக்கணும். ஸோ ஆஃப்டர் 30 minutes நம்ம அந்த பேட்டர் ரெடி ஆகிடும். நம்ம இப்போ ஷேப் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் எப்படி பண்ணுறோன்னு. ஃபஸ்ட் நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு அந்த ஷேப்பில் கொண்டு வந்துட்டு அதை நம்ம கீ லைட்டாக அப்ளை பண்ணணும், ஏன்னா கீழே ஒட்டாமல் இருக்குது. இப்போ நம்ம ஓவல் ஷேப்பில் நல்லா ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி நம்ம ஒரு ஷேப்புக்குள்ளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். அதை நீங்கள் ஆஃபாக கட் பண்ணிவிட்டு
அந்த ஆஃபில் தான் நம்ம சமோசா பண்ண போகிறோம். ஸோ 2 எட்ஜுமே நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள ஸ்டஃபிங் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைட்டாக வாட்டர் வந்து தொட்டுட்டு அந்த எட்ஜஸ்லாம் வந்து நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ பண்ணுற ஷேப் நல்லா பார்த்துக்கோங்க எப்படி பண்ணுறேன்னு. இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு இந்த எட்ஜையும் லைக் அந்த கார்னரையும் நீங்கள் சேர்த்து ஓட்டிட்டு எல்லா கார்னரும் நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அழகான க்யூட்டான சமோசா ஷேப் வந்துருச்சு. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற பேட்டர் அண்ட் ஸ்டஃப் வச்சு சின்ன சின்ன க்யூட்டான ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் சமோசாஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சிட்டா நம்மளுக்கு அழகான சமோசா ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கு நம்ம கடாயில் ஆயில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் காஞ்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் நீங்கள் வந்து சமோசா வேணும்னா அதில் இன்க்ளூட் பண்ணிட்டு நீங்கள் பொறுமையாக பொரிச்சு எடுக்கணும். ஸோ 15 மினிட்ஸ் அரௌண்டு நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா பொரிச்சு எடுங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு நல்லா உள்ள அந்த மாவாக இருக்காது, கடிச்சு சாப்பிடும் போது நல்லா அந்த மொறுன்னு இருக்கும் அந்த அவுட்டர் லேயர். ஸோ ஆஃப்டர் 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் பொறுமையாக எடுத்து பெரிய டிஷ்யூ பேப்பர் கண்டெய்னரில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு கிறிஸ்பியான சமோசா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போது நம்ம டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த சமோசா கூட நம்ம ஹாட் கப் காஃபி வச்சு குடிச்சோன்னா செம்மையாக இருக்கும். யா, லெட்ஸ் கோ அண்ட் டெக்கரேட் அண்ட் லெட்ஸ் ஹேவ் இட். I hope you enjoyed this video. Yeah, once again let me see you next video guys. Until then, signing off by Anup Journey.